கருத்தை திரு பாபு முருகவேல், இது என்ன இந்த நகர்வு பொது வழியில் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் முதலமைச்சர் அவர் திமுக அரசாங்கத்தை பாராட்டுறாரு, தொடரும் அப்படிங்கிறாருன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தி தொடர்பாளராக நான் திமுகவுடைய அமைச்சர் ஒரு கருத்து நீ சொல்லியிருக்காரு, அது நான் ஒரு எதிர்கருத்து நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தை நடத்துகிறார் என்பது காரணத்துக்காக சட்டமன்றம் தொடங்கியதிலிருந்து முடிகிற வரையில் நான் அங்கிருந்தேன். அப்போது சகோதரர் சிந்தனை செல்வன் பேசுகிற போது அவருடைய பேச்சையும் நான் முழுமையாக கவனித்தேன். மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நன்றாகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தாண்டி உலக தாய்மொழி தினம் நாளைக்கு இருக்கிறது. உங்களின் அனுமதியோடு என்னுடைய தாய் தமிழ் நாட்டிற்கும் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய தாய்மொழி தினம் வாழ்த்துக்களை நம்ம எல்லாருமே தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அதை நான் அந்த எதிர்கருத்து என்ன சொல்லணும்னா, வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி தலைவர் தைரியம் இல்லாத காரணத்திற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்றார். நான் என்ன சொல்றேன்னா, நேற்று ஏறத்தாழ 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் கடுமையான விவாதத்தை சிங்கம் கர்ஜிப்பதைப் போல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு கருத்துக்களையும் வைத்தார். பல அமைச்சர்கள் பெருமக்கள் அதற்கான பதிலை சொன்னார்கள். இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் தந்தையாகிய முதலமைச்சரும் மகனாகிய துணை முதலமைச்சரும் நேற்று முழுவதுமாக எதிர்க்கட்சித் தலைவனுடைய உரையை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு நான் பதிலை அந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, திரு OPS கருத்து ஃபெயிலியர் மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை கருத்தாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம், அண்ணன் பழனிசாமி சொன்னதை போல 3 முறை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். எந்த ஒரு அடிப்படை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருக்கும் அது எந்த விதமான நல்ல காரியமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற மனநிலை இருக்காது. காரணம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, பிரதானமான கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது. சரி, அப்படி ஒரு ஹார்ட்கோர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையிலே தொடர்ந்து அமர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு கருத்தை சொல்வாரே என்று சொன்னால் அவர் உண்மையாகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவரா, அதன் மூலமாக வளர்ந்தவரா என்கிற ஒரு ஐயம் இந்த இடத்துல ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கான்னு பார்க்குறேன். அவர் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலை, வரும் என்று நினைக்கிறேன்றார். அது ஒருவேளை கள நிலவரமா அவருடைய பார்வையா கூட இருக்கலாம்ல. அது எப்படி நான் பார்க்குறேன்னா, திரு கருணாநிதி எழுதிய பராசக்தி வசனத்தை படித்துத்தான் எனக்கு வீரம் வந்தது என்று அவர் என்றைக்கு சொன்னாரோ அது போன்ற ஒரு கருத்தாகவும், அண்ணன் செங்கோட்டையன் என்றைக்கு சட்டமன்றத்திலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசை பாராட்டி பேசினாரோ அது போன்ற ஒரு கருத்தாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் தவிர இதை தாண்டி வேறு யாருமே இதை பேசியிருக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கூட இன்றைக்கு பேசுகிற போது ஏற்கனவே 4+1 5 பேரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி லாஜிக்கலா அவங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த 5 நபர்களும் என்றைக்கோ கட்சியில் அவைக்குள்ள அவங்க அதிமுக உறுப்பினர்கள், வெளியில் அது இல்ல, கட்சியிலிருந்து அப்ப நீக்கப்பட்டவர்களுடைய கருத்து எங்களுடைய கருத்தாக என்றைக்குமே வர முடியாது. நீக்கப்பட்டவர்களுடைய கருத்து நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலே இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவைக்குள்ளேயே இது போன்ற ஒரு அமைச்சர் பெருமக்களை நான் பார்த்ததில்லை, எந்தவித குறிப்பும் இல்லாமல் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி தன்னுடைய பதிலுரையில் மட்டும்தான் எந்தவித குறுக்கீடும் செய்யாமல் பதிலுரையில் பதிலளிக்கிற அமைச்சர் பெருமக்கள் CV சண்முகமும் தங்கமணியும் என்று அண்ணன் துரைமுருகன் பாராட்டியிருக்கிறார். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம எடுத்துக்கிறோம்னா, இது ஒரு நாகரிகமான ஒரு கருத்தாக எடுத்துக்கணுமே தவிர இன்னைக்கும் சில நாகரிக கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கு. நிச்சயமா கண்ணியத்தோடு நடந்த எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி எல்லாருக்கும் என்னுடைய நன்றின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே அரசியல் நாகரிகம், அவை நாகரிகம் அப்படிங்கிற அளவில் இருக்கு. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, முடியும் போது இந்த அவை கூட்டத்தொடர் முடிகிற போது சட்டப்பேரவை தலைவர் ஒரு உரையை வாசிப்பாங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் எவ்வளவு வந்தாங்கன்னு சொல்லிட்டு 11-16 5 ஆண்டுகளிலே அதிகப்படியான கேள்வி கேட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி அதிகம் இன்றைக்கு உரையில் இருக்கிறது. ஆமா, 6541 கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு உரை வாசிப்பாங்க. அப்படி இது மரபு சார்ந்த ஒரு பேச்சாக வெளியில பேசுறாரு. இப்ப சட்டமன்றத்தில் ஐயப்பன் பேசுனதை விட்டுருவோம். திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள்ட்ட இதை சொல்றாரு. இப்ப இது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்து இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா பர்செப்ஷன் வைஸ் அதிமுகவுக்கு இது ஒரு
நெருக்கடியாக உருவாருதா? ஏன்னா நேற்றுக்கு தேமுதிக உங்களோடு பயணித்தவர்கள் 24 இருக்காங்க, வெளியில் வர்றாங்க. வெளியில் வரலனாலும் இப்போ வந்து கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வரல. அவங்க 200+ அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஒவ்வொரு நாளும் திமுக கூட்டணிக்கான கூடுதல் வலு சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இல்லை, அதாவது எப்படின்னா நாளுக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள்ள நாம் தேர்தல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். இனி நம்ம ஒரே சூழ்நிலையில் அதையே கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இதை நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நேற்று ரொம்ப கண்ணியமான பதில எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். தேமுதிக கட்சியினுடைய தலைவரோட முடிவு, அது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய முடிவு. இது நாங்களும் அப்படிதான் பார்க்கிறோம். அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி போயிருக்காங்க. அது சாதகமா பாதகமா அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து பொதுச்செயலாளர் தான் சொன்னாரு. ஆனா மற்ற தலைவர்கள்லாம் பாலுக்கும் பாயசத்துக்கும் வித்தியாசம் தெரியலங்கிற வரைக்கும், பாயசனுக்கும் வித்தியாசம் தெரியல. இல்ல, இப்ப நான் வந்து எப்படின்னா, நான் அதை எதிர்கருத்து வைக்க வேணாம், இல்ல ஒரு விமர்சனம் வந்தது. இல்ல, நான் ஒரு பட்டும் படாம சொல்லிடுறேன். அரசியல் நாகரிகம் கருதி அவர்களோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். 30/1/2016 அன்று திரு கேப்டன் என்னிடத்தில் சொன்னார். 31/1/2016 அன்று திருமதி பிரேமலதா என்னிடத்தில் என்ன சொன்னார். இதை கடந்து ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர், பேர் சொல்ல நான் விரும்பல, அவர் என்னிடத்தில் இந்த நடந்திருந்த அந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி என்னிடத்தில் என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியும். அதையும் தாண்டி சோதனையான நேரங்களிலே சட்டமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கியிருக்கிறார். ஆனால் அந்த தேர்தலில் என்னை போட்டியிட வேண்டாம் என்று கூட அந்த காவல்துறை இயக்குனர் சொன்னார். நான் இந்த நேரத்தில் விலகி இருப்பது சரியாக இருக்காது, தோல்வி என்று எனக்கு தெரியும், இருந்தும் நான் களத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி மக்கள் நல கூட்டணியிலே பயணித்தவன் நான். அதனால் பல்வேறு கருத்துக்களை அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதனை பொது வெளியில் சொல்வது அது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பை நான் செய்ய விரும்பல. காரணம், கூட்டணி தலைவர்களோடு பேசி இருக்கக்கூடிய ராஜ ரகசியங்களை 4 சுவத்துக்குள்ளாக பேசியது பொதுவெளியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே எல்லாம் பேசியிருக்கிறார். அது அவர்களுக்கான அந்த மொழியாக இருக்கலாம். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. அதை செய்வதற்குண்டான பக்குவத்தை தாண்டி நான் இருக்கிறேன். அப்ப இது நமக்கு அது தேவையில்லைனா. ஆனால் அந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க போட்ட. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் சொல்லி இருக்கிற இந்த கருத்து திமுகவுக்கு வலு சேர்க்குமா இல்லையா என்பதை நாம் இப்போது சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலே அவருடைய கருத்து பெரிய வலுவை அவருக்கு அந்த கூட்டணி சேர்த்து விடாது. ஆனால் இந்த வலுவான கூட்டணி இதுவா அதுவா என்று பார்க்கிற போது அது மக்கள் தான் முடிவு செய்வார். அதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதற்கட்ட கருத்து இப்போ வந்து ஓபிஎஸ் சொல்ற ஒரு கமெண்ட்னால மட்டும் திமுகவுக்கு எந்த விதமான கூடுதல் வலுவும் வந்துடாது அப்படிங்கிறீங்க. உறுதியா பேசலாம். திரு எஸ்கேபி, திரு சிந்தனை செல்வன் அவர்களும் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி வரவேற்கிறேன். எஸ்கேபி, இது ஒரு கருத்து. ஆனால் அவர் ஏற்கனவே எதிர்கருத்தில் இருக்கிறவர், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இயல்பாக வர ஒன்று தானே, இதில் என்ன கூடுதலாக இருக்க முடியும் அப்படின்னு பார்வை வைக்கிறார். அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நோக்கம் வந்து திரு ஓபிஎஸ் சொன்னது வந்து யாருடைய கருத்து அப்படின்னு, அவருடைய சொந்த கருத்தா கலை யதார்த்தம் என்று மக்களுடைய கருத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறதா நான் நினைக்கிறேன். அதற்கு முன்பு நண்பர் பாபு முருகவேல் அவர்கள் சொன்னது கருத்துக்கு ஒரு சின்ன பதில் சொல்லினேன். ஏன்னா அவர் குற்றச்சாட்டாக ஒன்று சொன்னார். சட்டமன்றத்தில் வந்து நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தினார். அப்பொழுது முதலமைச்சர் அங்கே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்ற நிகழ்வு என்பது நிர்ணயிக்கப்பட்டது, ப்ரீஃபிக்ஸ்டு. யார் யார் எந்தெந்த நேரத்தில் பேசணும் முடிவாகப்பட்ட ஒரு ஷெடியூல் அது. நேற்று மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எதிர்க்கட்சி உரையை ஆற்றும் பொழுது தான் தமிழ்நாட்டில் அந்த உரையை கூட பார்க்காமல் அத்தனை ஊடகங்களும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதியது வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து இணைந்தது அந்த நேரத்தில். அதனால் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சரும் அங்கேயே அந்த நேரத்தில் இருந்து அந்த நிகழ்வை முடித்து விட்டு போயிருக்கால். தேர்தல் காலம், அதனால் இதற்கெல்லாம் ப்ரையாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக. நான் சொல்ல வரேன் அவர் பேசுறது மாலையில் கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன திருத்தம். காலையில் 10:49க்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்துக்கு செல்கிறார். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் தங்களுடைய பதிலுரை ஆரம்பிக்கிற போது 2:50 இல்லை, அதை வந்து பார்த்துட்டு அவங்க போறாங்க. இப்போ அதான் எல்லா இந்த சட்டமன்ற இந்த 5 ஆண்டுகளிலும் மாண்புமிகு முதல்வர்கள் எத்தனை விவாதங்களில் எவ்வளவு பொறுமையாக அமர்ந்து கூர்ந்து எல்லா விவாதங்களும் கவனித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் அதை சொல்லுவாங்க. சிங்கம் போல கர்ஜித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சிங்கம் போல கர்ஜித்தார்னு சொன்னார். சிங்கம் போல கர்ஜித்த அவர் இன்னைக்கு முதலமைச்சர் உரையின் பொழுது அந்த சிங்கம் எங்கே போய் பதுங்கி கொண்டது? ஏன் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இல்லை? அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் பதில் உரை கொடுக்குறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தின் கடைசி நாள். இன்னைக்கு வந்து அனைத்து உறுப்பினர்களும் இருந்து பார்த்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள்.
இந்த சட்டமன்ற 16வது சட்டமன்றம் மிகப்பெரிய தீர்மானங்களை சட்டங்களை இயற்றியது. எந்த 15 சட்டமன்றங்களுக்கும் இல்லாத சோதனை இந்த 16வது சட்டமன்றத்துக்கு இருந்தது. ஏனென்றால் இந்த சட்டமன்றம் தான் ஆளுநரையே எதிர்த்து செயல்பட வேண்டியது இருந்தது. ஆளுநரே சட்டமன்றத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவங்க புறக்கணிப்பு செஞ்சாங்கல்ல. ஏன் புறக்கணிக்கணும்? ஏன் இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு, அதை நான் குறை சொல்லல. ஆனா முதலமைச்சர் பதில் சொல்லும் போது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் சிங்கம் எங்கேயா போய் பதுங்கி கொண்டது? அப்போ எல்லாம் இது பேசிட்டே போலாம். இந்த தலைப்பை பொருத்தி சொல்ல வரனா திரு ஓபிஎஸ் மட்டும் சொல்லல, இந்த விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக நண்பர்களுக்கு அனைவருக்குமே இது தெரியும். களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே இதை தான் சொல்றாங்க. அவர்களுக்கே இந்த மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற எண்ணம்லாம் இல்லை. அவர்கள் யதார்த்தமா ரொம்ப கேஷுவலாக களத்தில் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் திமுக தான் அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கிறது. அதை தான் அவர் பிரதிபலிக்கிறார். இதில் கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு என்ன வெவ்வேறு வகையான சர்வே முடிவுகள் வருது. ஒரு எது இப்ப அதிமுக எந்த மேடையில் அதிமுக யார் புதிய பிளேயர்ஸ் வராங்க, பலமுனை போட்டியா இருக்கு அப்படிங்கும் போது அதுல இப்ப நீங்க அப்படி அவங்க உடனே இப்பவே கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு என்ன அடிப்படையில் அப்படி ஒரு சர்வே முடிவுகள் எல்லாம் தாவேகாவில் 60% 70% வருது. சர்வே முடிவுகள் வேண்டாம், களத்துல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே களத்துல செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள். களத்துல மக்கள் என்ன பேசுகிறார்கள்? திமுகவும் அதிமுகவும் களத்துல ஒரு பூத்துல கடுமையாக மோதிக்கொள்ளக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு பெரும் சக்திகள். அப்ப அவர்கள் என்ன பேசிக்குவாங்கன்ற எதிரொலிப்பு அது இல்லை. நான் அந்த பர்செப்ஷன் வார் அப்படின்னு சொல்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அந்த மொமெண்டத்தை தவற விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அவங்க மீண்டும் கேட்கறது இப்ப களம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா இப்ப 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதோ அல்லது புதிய கட்சிகள் இணைப்பதோ இதெல்லாம் தேவை இருக்குதா அப்படிங்கிற ஒரு இடத்தை கொண்டு வராங்க. லீவிங் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட். எந்த ஒரு இதுவையும் நம்ம சின்ன ஒரு இது கூட விடாம அதை ஒரு ப்ரொஃபஷனலா அணுகிற முறைன்னு அதை நாங்க பாக்குற மொழியே. இந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் திடீர்னு கொடுக்கல. இதை தொடர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட 28 மாதங்களாக கொடுத்து வரக்கூடிய திட்டம். அந்த